வணக்கம். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்கள் முழுமையாக அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. புதிதாக கரூரில் கட்டி வரக்கூடிய பங்களாவை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடிப்பதற்கு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவானது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி மட்டும் விவாதம் நடக்கக்கூடிய வழக்காக பார்க்கப்பட்டது. கடைசியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 1 ஆண்டுகள் 6 மாதம் கடந்துவிட்டது. இன்று வரை அவரது வழக்கின் இறுதி தீர்ப்பு வரவில்லை. நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கலாம் என்பதற்கேற்ப விவாதங்கள் நடைபெற்ற பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் நடுக்கடலில் சுமார் 3.5 கோடி மதிப்பிலான கரூர் பங்களாவிற்கு தேவையான அனைத்து சொகுசு உபகரணங்கள் அனைத்தையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்திருக்கிறார். இதற்கான பணம் எங்கிருந்து வந்தது, ஒட்டுமொத்த ஆவணங்களையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் ஆதாரத்துடன் சமர்ப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வழக்கில் மாற்றம் ஏற்பட்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் அறிவித்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் கட்டிவரக்கூடிய பங்களா என்னுடையது அல்ல என்று செந்தில் பாலாஜி அவர்கள் கூறினாலும் எனது தம்பியின் சொத்துதான் என்று கூறியுள்ளார் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் செந்தில் பாலாஜியின் பிஏவாக வேலை செய்யக்கூடிய செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் மாதம் 60,000 ரூபாய் தான் சம்பளமாக வாங்குகிறார். எப்படி கரூரில் மிக முக்கியமான இடத்தில், அதுவும் 175 கோடி மதிப்பிலான மிக பிரம்மாண்டமான பங்களாவை கட்டுகிறார்? பஞ்சாயத்து அப்ரூவல் இல்லாமல் அவர் கட்டுவது காரணம் என்ன? சட்டப்படி அதில் 2 மாடி தான் கட்ட வேண்டும். ஆனால் பஞ்சாயத்து அப்ரூவல் இல்லாமல் கட்டுகிறார். அதற்கான விளக்கத்தை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் இந்த மாத இறுதிக்குள் கொடுக்காமல் இருந்தால் சட்டத்திற்கு புறம்பாக வீடு கட்டுவதாக கூறி அவரது வீட்டை இடிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பது பேர் அதிர்ச்சியை செந்தில் பாலாஜியின் குடும்பத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது. தரைமட்டமாக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த துக்கத்தை நினைத்து கொண்டுதான் இருப்பார். ஒரே ஒரு வாட்சை பற்றி அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடைசி நேரத்தில் வந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறியிருக்கிறது.